கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் ஒவ்வொரு பேரும் தெளிக்கப்படுகிறது. எல்லா கட்டுகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைக்கிறோம். We break every bondage in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதோ விண்ணவர் மன்னவர் கீழவர் எல்லோரும் மண்டிடுவர் என்ற நாமத்தின் அதிகாரத்தினால் we break every bondage in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு பேரும் தெளிக்கப்படுகிறது. எல்லா அடிமைத்தனங்கள், பாவத்தின் அடிமைத்தனங்கள் உடைக்கப்படுகிறது. எல்லா கடன் பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைக்கிறோம். Lord, I rebuke every spirit of poverty in the name of Jesus. எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். எப்பொழுது இதோ நோய்களை கொள்வதற்கு தீய சக்திகளை பார்த்து பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விட்டு வெளியேற. இப்பொழுது என்னுடைய உடல் பரிசுத்த ஆவி தந்த ஆலயம். சாத்தானே, உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. I rebuke every spirit of infirmity to leave right now in the name of Jesus. Thank you, Holy Spirit. ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. அசைவாடுவதற்கு நன்றி. உலக தொடக்கத்தில் அசைவாடிய பரிசுத்த ஆவியானவரே, இதோ உங்கள் மக்கள் மேல் அசைவாடி கொண்டிருப்பதற்காக கண்ணை மூடி பரிசுத்தோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இதோ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாம் வாய்த்தலும் பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பப்பான்னு சொல்லுங்கள். தாகமுள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுவேன் என்று கூறிய கடவுள் இதோ யாரெல்லாம் தாகத்தோடு கேட்குறாங்க அவங்க நிரப்புறாங்க. Lord, I release your anointing to this people, my Lord. Let the power of the Holy Spirit fill this place in the name of Jesus. Thank you, Holy Spirit. ஆவியானவரே, நீ நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. உச்சம் தலைமுறை உள்ளம் கால் வரை பரிசுத்தாவின் வல்லமை இறங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கணுக்கால் அளவு போதாதப்பா, முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது. ஆண்டவரே, இதோ நாங்கள் முழுவதுமாக நீந்த வேண்டும். Receive the power of the Holy Spirit. ஆவியானவரே, நீர் இறங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு மக்களை நீர் தொட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி. எல்லா கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. நோய்கள் இயேசு நாமத்தில் நீங்கி போவதற்காக நன்றி. Every spirit of pain I rebuke in the name of Jesus. Every spirit of heaviness I rebuke in the mighty name of Jesus. எல்லா கவலையை கொள்வதற்கு தீய சக்தி இயேசு நாமத்தில் விட்டு போகட்டும் என்று. Thank you, Holy Spirit. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா, நீர் விடுதலை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Holy Spirit. நன்றி அப்பா, நன்றி. Amen. Praise the Lord. எல்லோரும் அமரவும். எத்தனை பேர் நோயோட வந்திருக்கிறீங்க? உடல் நலம் சரியில்லாமல் எத்தனை பேர் இருக்கிறீங்க? பாதி பேருக்கு மேலே இருக்கிறீங்க உடம்பு சரியில்லை. இந்த பாட்டு எல்லாரும் பாடினீங்க இல்லையா? நோய்கள் தீரும், ஆதையை தீரும், ஆராதனை நாளில் பாட்டு பண்ணீங்க இல்லையா? எத்தனை பேர் நம்பினீங்க? அது நம்பியிருந்தால் நோயெல்லாம் போயிருக்கணும் இல்லையா? கரெக்ட் தானே? சரி, காலையிலேருந்து நம்பிக்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். எல்லாரும் பாட்டு பாடினீங்க. நோய்கள் தீரும், வாதைகள் தீரும், ஆராதனை நாளே. ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோன்னு பாடினீங்க. உண்மையிலே இந்த வார்த்தையை நம்பியிருந்தீங்கன்னா நோய் போயிருக்கும். எத்தனை பேருக்கு உடலில் வலி குறைஞ்சிருக்கு, இல்லை வலிக்கு குணமாயிருக்கு? செக் பண்ணி பாருங்க. பாருங்கள், எந்திரிச்சு செக் பண்ணி பாருங்கள். உடல் வலியோடு வந்தவங்க எழுந்து செக் பண்ணி பாருங்கள். சரி, எந்திரிச்சு செக் பண்ணுறதுக்கு யாருக்கும் மனசு வர மாட்டேங்குது. கழுத்து வலி, பேக் பெயின்லாம் போயிடுச்சா? கரங்களை தட்டி ஆளுக்கு நன்றி செலுத்துவோமா? கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் தொடக்கத்துலேருந்து நம்ம கூட தான் இருக்கிறார். நம்பினீங்கன்னா இப்பொழுதே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். சொல்லுங்கள் சிஸ்டர். ஓகே ஓகே, பரிபூர்ண குணமாயிடுச்சு. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? வரும்போது பயங்கரமான உடல் வலி, வயிற்று வலி, கழுத்து வலி, எல்லா வலியும் இருந்தது. கடவுள் பூரண விடுதலையை கொடுத்துருக்கிறார். வேறு யாருக்கு செக் பண்ணி பாருங்கள், பார்க்கலாம். உடல் வலியோடு நோயோடு வந்தவங்க செக் பண்ணி பாருங்கள். எஸ் சிஸ்டர். ஓகே. சகோதரிக்கு நெறி கட்டி இருந்தது, அது குணமாயிடுச்சு. கடவுளுக்கு நன்றி செலுத்தோமா? யார் யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களுக்குலாம் இப்பவுமே குணம். நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜீசஸ் இங்கே இருக்கிறார் இல்லையா? யார் உங்களை குணப்படுத்துறது? ஜீசஸ் குணப்படுத்துகிறார். அவர் யார்கிட்டயாவது நாளைக்கு குணப்படுத்துன்னு சொல்லியிருக்காரா? அதனால் நாளைக்கு நம்மளுக்கு சரியாக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு தான் சரியாகும். இப்பவுமே குணப்படுத்தான்னு நினச்சிங்கன்னா இப்பவுமே குணமாகும். உங்கள் நம்பிக்கையை பொறுத்து இல்லையா? உன்னுடைய விசுவாசம் உன்னை
குணமாக்கியதுன்னு சொல்றார். என்னுடைய விசுவாசம் சொல்லலை இல்லையா? என் விசுவாசம் உன்னை குணமாக்கின்னு யார்ட்டே சொல்லியிருக்காரா? உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கியது. குட். இன்னும் உடம்பு வலியோடு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? உடல் வலியோடு, தோள்பட்ட வலி, இடுப்பு வலி, எந்திரிச்சு செக் பண்ணி பாருங்க சிஸ்டர். எந்திரிச்சு செக் பண்ணுறது போச்சு போறீங்க, சொல்லுங்கம்மா. 3-4 நாளாக நெஞ்சில் வலி இருந்துட்டு இப்போ சரியாயிடுச்சு. கரங்களை தட்டி அவனுக்கு நன்றி செலுத்துவோமா? Glory to God, glory to Jesus. Hallelujah, hallelujah. இப்போ குணமானது என்னுடைய சக்தினாலையா அவங்களுடைய நம்பிக்கைனாலையா? அப்போ நீங்களும் சொன்ன குணமாகவே மாட்டீங்களா? நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் சொன்னாலும் குணமாவீங்க இல்லையா? ஓகே. சரி, இயேசு கிறிஸ்து நம்மளை ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் தொங்கும்போது நம்மளை குணப்படுத்திட்டார். கரெக்டுங்களா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை. இந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 ரோல் இருக்கவங்க பதில் சொல்லக்கூடாது. முதல் 5 ரோல் உள்ளவங்க பதில் சொல்லக்கூடாது. அதுக்கு பின்னால் இருக்கவங்க பதில் சொல்லுங்க. படிக்கிறதும் பின்னால் இருக்கவங்க படிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை. 1 பேதுரு 2:24. சிலுவையின் மீது யார் படிக்கிறது? நம் பாவங்களை அவரே சுமந்தார், நாம் பாவத்துக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் நம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணம் அடைஞ்சிட்டிங்களா? அடைய போறீங்களா? அடைஞ்சிட்டோம். எத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க? யாருக்குள்ள உடம்பு சரியில்லை? கை தூக்குங்க பார்க்கலாம். 1 2 3 4. இப்போ என்ன பைபிள் வார்த்தை படிச்சீங்க? என்ன படிச்சீங்க? ஹலோ ஹலோ 5 ரோல் உள்ளவங்க சொல்ல வேண்டாம், பின்னால் வருவோம். அவர் தம் காயங்களால் குணமடைந்து விட்டோமா? குணமடைய போறோமா? குணமடைந்து விட்டோம். அப்போ பைபிள் என்ன சொல்லுது? உங்கள் நோயெல்லாம் ஏற்கனவே ஜீசஸ் குணப்படுத்திட்டார்னு சொல்லுது. கரெக்டா? எல்லாம் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இறை வார்த்தை நீங்கள் எல்லோரும் குணப்படுத்தப்பட்டு விட்டீர்கள்னு சொல்லுது. எப்போ குணப்படுத்தப்பட்டீங்க? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது நம்முடைய பாவத்துக்காக மாத்திரம் அல்ல, பாவத்தினால் வந்த எல்லா சைடு எஃபெக்டும் சேர்த்து தான் பலி செலுத்தினார். பாவத்துக்காகவும் சாபத்துக்காகவும் நோய்க்காகவும் சாத்தான் இந்த உலகத்தில் கொண்டு வந்த அனைத்து தீமைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். வெறும் பாவம் மாத்திரம் இல்லை, பாவத்தினால் வந்த எல்லா சைடு எஃபெக்டையும் சேர்த்து கிளியர் பண்ணுறார். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. சிஸ்டர், இந்த ஃபஸ்ட்டு ஒரு 5-6 ரோலை யாரும் படிக்க வேண்டாம், பின்னால் உள்ளவங்க மாட்டோம். யாராவது ஒருத்தர் அழகையை சார்ந்தவர்கள் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அழகையின் செயல்கள் அனைத்தையும், நல்லா கவனிங்க, அழகையின் செயல்கள் அனைத்தையும் ஜீசஸ் எதுக்கு வந்தாரு? அழகையின் செயல்கள் அனைத்தையும் தொலைக்க வந்தார் இல்லையா? சாத்தானுடைய செயல்கள் அனைத்தையும் அழிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். நோய் எங்கிருந்து வருது? அதை பற்றி பின்னால் சிஸ்டர் எடுப்பாங்க நாளைக்கு, ஓகேங்களா? இந்த உலகத்தில் முதல்ல கடவுள் படைக்கும் பொழுது நோய் கிடையாது. ஆதாம் எவ்வளோ படைக்கும் நோய் இருந்ததா? கிடையாது. வறுமை இருந்ததா? கிடையாது இல்லையா? கடன் பிரச்சனை இருந்ததா? சண்டை சச்சரவு இருந்ததா? பாவமும் கிடையாது. எப்பொழுது பாவம் செய்தார்களோ அந்த பாவத்தின் சம்பளமாக மரணம் வந்தது. மரணத்துக்கு முன்னால் நோய், எல்லா பிரச்சனையும் சேர்ந்து வருது. கரெக்டாக? பாவத்துடைய பேக்கேஜ், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன மாதிரி ஒரு பாவம் செஞ்சாங்க கூட என்னது 10-15 சேர்ந்து நம்ம கூட சாத்தான் கொண்டு வந்து விட்டுட்டோம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்தது பாவத்தை தொலைப்பதற்காக மாத்திரம் அல்ல, அந்த பாவத்தினால் வந்த எல்லா பிரச்சனைகளையும், வறுமை, சண்டை, சச்சரவு இல்லையா,
எல்லாத்தையும் தொலைக்கிறது தான் ஜீசஸ் இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ அவர் பரிகாரம் செலுத்தும் பொழுது நம்முடைய நோய்களுக்காகவும் சேர்த்து தான் பரிகாரம் செலுத்தினார். அதனால தான் இந்த வசனம் என்ன சொல்றது? 1 Peter 2:24, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமடைந்து உள்ளீர்கள். ஏற்கனவே குணம் ஆயிட்டீங்க. இப்போ நம்ம நம்பணும்னா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் ஜீசஸ் உண்மையை குணப்படுத்திட்டா நம்ம என்ன பண்ணுவீங்க? வார்த்தையை அறிக்கை பண்ணி, என்ன சிஸ்டர் அது மட்டும் போதாது சிஸ்டர், எதுக்கு வார்த்தையை அறிக்கை பண்ணுறோம் சொல்லுங்க பார்க்கணும். வார்த்தை எதுக்கு அறிக்கை பண்ணுறோம்? எதற்காக வார்த்தையை அறிக்கை பண்ணணும்? அந்த சிஸ்டர் சொல்லிட்டு போனாங்கிறதுக்காகவா? அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. எதுக்கு அறிக்கை பண்ணணும்? ஃபஸ்ட்டு 5 rows நோ ஆன்சர். பின்னால் வார்த்தை எதற்கு அறிக்கை செய்ய வேண்டும்? நம்பிக்கைக்காக. வெரி குட். வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணும்போது காதில் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அறிவிப்பதை கேட்க கேட்க நமக்கு நம்பிக்கை உண்டாகும். அப்போ வாக்கு தத்துவத்தை அறிக்கை செய்யும் பொழுது ஸ்லோவாக நமக்கு அந்த வாக்கு தத்துவத்தினால நமக்கு நம்பிக்கை வருது. இப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுது? ஆண்டவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாயிட்டீங்கன்னு இருக்கு. இந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். ஆண்டவருடைய தழும்புகளால் நான் சுகமடைந்து விட்டேன். என் தலைவலி ஏற்கனவே ஆண்டவர் குணப்படுத்தி விட்டார். கேன்சரு ஆண்டவர் ஏற்கனவே குணப்படுத்திட்டார். இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை நீங்கள் கேட்க கேட்க கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆஹா, உண்மையிலே ஆண்டவர் குணப்படுத்திட்டார் தான் அப்படின்னு எப்போ நீங்கள் நம்புறீங்களோ அப்போ அந்த கேன்சர் கட்டி தானாக மறைஞ்சு போகும். இது ரொம்ப கஷ்டமா? டாக்டருக்கு லட்சக்கணக்கில் போய் செலவு பண்ணுறோம்ல, இதை சொல்கிறது பெரிய கஷ்டமா? என்ன பிரதர் கஷ்டமா? அமல்ராஜ் பிரதர், அண்ணனை கூப்பிட்டு எங்கேயோ ஓடுறீங்க இல்லையா? இதை சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். இறை வார்த்தை நீங்கள் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை வருது. எப்போ உங்களுக்கு நம்பிக்கை வருதோ, ஆமாம் உண்மையிலே ஆண்டவர் என்ன குணப்படுத்திட்டார் தான் நம்புறீங்களோ, அடுத்த செகண்டு அது எந்த நோயாக இருந்தாலும் நீங்கள் அதிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். எங்கள் ஜெபத்தில் எத்தனையோ மக்கள், ஒருத்தர் 2 பேர் இல்லை, நீங்கள் எங்களுடைய சைட்டில் போய் பாருங்கள், விட்னஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு 10 பேராவது விட்னஸ் கொடுப்பாங்க. ஏகப்பட்ட மக்கள் இந்த வார்த்தையை சொல்லி சுகம் பெற்றுக்கொள்கிறார்கள். எங்களுடைய யூடியூப் சேனலில் பார்த்து ஒரு சகோதரர், அந்த யூடியூப் சேனல் எப்படி இருக்கோ அதே போல் அவரும் போய் செய்ய ஆரம்பித்தார். மக்கள் நிறைய பேர் குணமானாங்க. திருச்சியில் பெரிய ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். இப்போ உண்மையிலே சொல்கிறேன், அவரை நான் பார்த்து ஒரே ஒரு முறை எங்கள் மீட்டிங் வந்திருந்தார். வேறு அவங்கள நேராக இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் உங்கள் யூடியூப் சேனலில் பார்த்து நான் அதை அப்டேட் பண்ணுறேன். இப்போ நிறைய அற்புதங்கள் கடவுள் என் மூலமாக செய்கிறார். பிரைஸ் லார்ட். கரங்களத்துக்கு நன்றி செலுத்துவோமா? இப்போது நீங்கள் 3 நாள் தியானத்தில் இருந்துட்டு அவர் நேராக கூட பார்த்தது கிடையாது. யூடியூப்பில் பார்த்து சொன்னதை சேர்த்து பண்ணும்போது கடவுள் அவர் மூலமாக பல அற்புதங்களை செய்கிறார். இப்போ அவர் பெரிய ஒரு ஊழியத்தை நடத்திட்டு இருக்கிறார். நீங்கள் செய்ய முடியுமா? முடியாதா? நம்பிக்கை தான். புரியுதுங்களா? நான் காலையிலே சொன்னேன், நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், நோயிலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு சொல்லிக் கொடுப்போம். அதுக்காக இங்கே குணப்படுத்த மாட்டோம் சொல்ல. இங்கேயும் ஏற்கனவே மக்கள் குணமாகறாங்களே, ஒரு 4-5 பேர் இப்படி சாட்சி சொல்கிறாங்க. நீங்கள் இங்கேயும் குணமாவீங்க. ஆனால் நீங்கள் எப்படி அதை நீங்கள் செய்யணும்னு சொல்லிக் கொடுக்குறது தான் இந்த மினிஸ்ட்ரியோடைய ஒரு முக்கியமான ஒரு வேலை. ஓகேயா? இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் என்னையும் கூப்பிடுவீங்க. கரெக்டாக? ஜீசஸ் ஊழியக்காரன் பின்னால் போக சொன்னாரா? ஜீசஸ் பின்னால் போக சொன்னாரா? இப்போ நான் உங்களுக்கு ஜாப் பண்ணி குணமாக்கிட்டு போயிட்டுனா அடுத்த முறை என்ன பண்ணுவீங்க? ஏதாவது பிரச்சனைனா பிரதரை பார்க்க முடியுமான்னு கேட்பீங்க. இப்போ பெருமை பிரதருக்கா ஜீசஸ்க்கா? எங்கே ஜீசஸ்க்கு? என்ன தானே தேடுறீங்க? ஜீசஸை தேடிங்க நீங்கள். அப்படி பண்ணும்போது பெருமை எனக்கு வருது, எனக்கு ஆபத்து, உங்களுக்கு நல்லது இல்லை. புரியுதுங்களா? எப்படி குணப்படுத்துன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா அது ஜீசஸ்க்கு பெருமை. நான் சொல்கிறது புரியுதா? அதனால் தயவுசெய்து ஊழியக்காரனை தேடி ஓடாதீங்க. அந்த ஊழியக்காரங்க எப்படி குணப்படுத்துகிறான்னு கண்டுபிடிங்க. அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷன் தானே. நான் திருமணமாகி எனக்கு 3 குழந்தைங்க இருக்கிறேன். நான் உங்களை மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மனிதன் தான். என் மூலியமாக கடவுள் செயல்படும் போது உங்கள் மூலியமாக செயல்பட முடியும். பிரைஸ் எல்லாம். இன்னும் ஒரு வகையில் சொன்னால் உங்களோட நான் மோசமான ஆள். ஒரு முறை என்னுடைய சாட்சியை நான் யூடியூப் சேனலில் ஒரு மெசேஜில் சொன்னேன். எப்படிலாம் நான் இருந்தேன், கடவுள் என்னை எப்படி அழைத்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் முடித்த அப்புறம் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பிரதர் ரொம்ப சந்தோஷம் பிரதர், உங்கள் சாட்சிகள் ரொம்ப சந்தோஷமாச்சுன்னாங்க. சரி, ஏதோ நல்ல விஷயம் சொல்கிறாங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. என்ன சிஸ்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு? என் பையனை குறித்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். உங்களையே கடவுள் மாற்றிருக்கானே, என் பையனை நிச்சயம் மாற்றிடுவாங்க. புரியுதுங்களா? உண்மையிலே சொன்னாங்க.
உங்களையே மாற்றிட்டாரு, என் பையனை கட்டாயம் மாற்றிட்டாரு, எனக்கு அந்த கவலையே போச்சு பிரதர் அப்படின்னா. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. என்னை வச்சு இந்த இடத்துல உங்களுக்கு இறை வார்த்தையை கடவுளால் பகிர முடியுதுன்னா உங்களை வச்சு இதை விட பெரிய காரியங்களை செய்ய முடியும். பிரைஸ் எல்லாம். உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்ம்லாம் சொல்கிறேன், நோய்களை எப்படி குணமாக்குறதுன்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி எடுக்க வந்த டாபிக் வேறு, இருந்தாலும் நிறைய பேர் காலையிலேருந்து டயர்டாக இருக்கிறீங்க, உடல் வலியோடு ரொம்ப நாள் இருக்கணும் கடவுள் விரும்பலை இல்லையா? ஜீசஸ் நோயோடு வந்தவங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லலை, கரெக்டாக? இன்னும் நேரம் வரலன்னு எங்கேயா சொன்னாரா? அதனால் உங்களை நோயோடு கடைசி நாள் வரைக்கும் இருக்க வைக்க நானும் விரும்பலை, ஜீசஸ் விரும்பலை. ஓகே, ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட், உங்கள் நோய் ஏற்கனவே கடவுள் குணப்படுத்தி விட்டார், அது நமக்கு தெரியணும், கரெக்டாக? அது நம்புறீங்களா? ஏன்னா இறை வார்த்தை சொல்லுது கிளியராக, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகி விட்டீர்கள். உங்களுக்கு யாருக்கும் உடம்பு சரியில்லை, ஜீசஸ் போய் எப்படி ஜெபம் பண்ணுறீங்க? ஏசப்பா தலைவலி தாங்க முடியலப்பா காப்பாற்றுங்கப்பா, இப்படி தானே ப்ரேயர் பண்ணுறீங்க. அப்படி ப்ரேயர் பண்ணுறம்போது இந்த வார்த்தையை நம்புறீங்களா நீங்கள்? இடுப்பு வலி, 2 குழந்தை பெற்று அதுக்குள்ளே இடுப்பு வலி தாங்க ஆண்டவரே, ஊசி போட்டாங்க இங்கே பின்னால், அதனால் இடுப்பு வலி தாங்க முடியலன்னு ஜெபம் பண்ணுறீங்க, நோயை வலியை சரியாக்குங்கன்னு சொல்லி. இப்போ இந்த ஜெபம் சரியான ஒரு ஜெபமா? இல்லை, புரியுதுங்களா? ஏன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? உன்னுடைய எல்லா நோய்களையும் நான் சிலுவையிலே குணமாக்கி விட்டேன்றார். நீங்கள் போய் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவரே என்னை குணமாக்குங்கன்னு கேட்குறீங்க. ஜீசஸ் என்ன சொல்வார்? ஏற்கனவே உன்னை குணமாக்கிட்டப்பா, எழுதி வேற கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன், இந்த பைபிள் எடுத்து படித்து பாருன்னு சொல்வார், கரெக்டாக? இதுதான் நடந்துட்டுருக்குது. நீங்கள் என்னை குணமாக்குங்கன்னு கேட்குறீங்க, அவர் உன்னை குணமாக்கிட்டேன்றார். அதனால தான் நிறைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. குறிப்பாக ஹீலிங், நீங்கள் போய் உடம்பு செல்லுன்னு கேட்கும்போது உடனே குணமாகும் ஒரு முக்கியமான காரணம், அது ஒரு அவநம்பிக்கையான ஒரு ஜெபம், நம்பிக்கையான ஜெபம் கிடையாது. நிறைய பேர் அழுது ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே தாங்க முடியல சீக்கிரம் குணப்படுத்துங்க. எப்போ நீங்கள் ஓகே, எப்போ உங்களுக்கு அழுக வரும்? ரொம்ப கவலை வந்துச்சு, சாதாரணமாக கேட்டால் கொடுக்க மாட்டார், அழுது கேட்டால் நினைக்கும். இது நம்பிக்கையா அவநம்பிக்கையா? சொல்லுங்க பாப்பா. அவநம்பிக்கை, நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இருந்தால் எதுக்கு அழுக வருது சொல்லுங்க பார்க்கலாம். நான் போய் கேட்டால் எங்கள் அப்பா கொடுப்பாருன்னா அழ வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? எப்போ நமக்கு அவநம்பிக்கை வருதோ அழுதாது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அழுகிறோம். என்னடா இவ்வளோ நாள் நம்ம வேறு மாதிரி பண்ணிட்டு இருந்தோம், அந்த பிரதரு அப்படியே தப்பாக சொல்கிறாரு. நான் தப்பாக சொல்ல, நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும், புரியுதுங்களா? அழுது பைபிளில் ஜீசஸ் எங்கேயாவது நல்லா அழுது ஜெபம் பண்ணோமா அதனால் உனக்கு இதை கொடுக்குறேன்னு கொடுத்தாரா? ஏதாவது ஒருத்தரை குணப்படுத்தும் போது நீ நல்லா அழுது ஜெபம் பண்ண அதனால் உன்னை குணப்படுத்துன்னு சொன்னாரா? அழுகிறதுனால கிடைச்சதுன்னா லேடிஸ் எல்லாம் ஈஸியாக வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க, கரெக்ட் தானே? ஜென்ஸு பாட தான் கஷ்டம். ஸோ அழுகிறதுனால ஒன்றும் நடக்க போகிறது. சரி, அழுதா ஜீசஸ் ஏமாத்துறாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் யாரும் ஏமாற்ற முடியாது. மனிதனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அவர் உள்ளத்தில் பார்க்குறது உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு பார்க்குறாரு. நம்பிக்கை இருக்குதுன்னா கவலை வராது. கவலையோடு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது, புரியுதா? அழுது ஜெபிச்சம் பாரு, ஆண்டு கேட்கவே இல்லை பிரதர், 20 வருஷமாக ஜெபிச்சம் பிரதர், ஆண்டு என்ன கைவிட்டுட்டார். அவர் கைவிடலை, நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் ஜெபிச்சுட்ருக்கீங்க, தப்பாக ஜெபிக்கிறீங்க. கவலையோடு ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. எழுதி வச்சுக்கோங்க, கவலையோடு ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. எப்பொழுது நீங்கள் கவலைப்படுறீங்களோ நம்பிக்கை போச்சு, கரெக்டாக? இப்போது உங்கள் வீட்டுக்கார்ட்ட ஒரு 10,000 ரூபா வேணும்னு கேட்குறீங்க, அவர் நல்லா வசதியாக இருக்கிறாரு, உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாரு. இப்போ அழுது போய் கேட்பீங்களா? கண்ணை கசிட்டு போய் கேட்பீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணை கசிட்டு போய் கேட்பீங்களா? தைரியமாக போய் கேட்பீங்களா? கொடுங்க 10,000 வேணும்னு கேட்பீங்களா? அப்போ ஜிஎஸ்டி மட்டும் எதுக்கு போய் அழுறீங்க? நான் சொல்கிறது நியாயமாக இருக்கா இல்லையா? அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அழுகையை நிறுத்துன்றார். தேவையில்லாமல் அழுகிறத வேண்டாம், ஜீசஸ் பிடிக்காது. அழுது ஜெபிக்கிறதுனால நடக்க போகிறது கிடையாது. ஜீசஸ் எரிச்சல் தான் வரும். எங்கேயாவது அப்போஸ்தலர்கள் அழுது ஜெபம் பண்ணி ஏதாவது பெற்றுக்கொண்டார்களா? ஒன்றும் இல்லை. பேதுரு பாருங்கள், பேதுரு ஒரு அற்புதம், அவர் மூலமா அற்புதம் நடக்குது, அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சார் இல்லை. ஜீசஸ் அற்புதங்கள் பண்ணும் பொழுது
பிதாவே இவர்களை குணமாக்குன்னு கேட்டாரா? எங்கேயாவது கேட்டாரா? பிதாவே லாசரை எழுப்பி விடுங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொன்னாரா? இல்லை. அவர் டைரெக்டாக எந்திரிச்சு நடந்து வெளியே வாழ்றாரு. ஓகேங்களா? நம்ம ஜெபிக்கும் போது என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் ஏசப்பா ஒரே புலம்பல் தான். நீங்கள் செய்கிற தப்பு என்னன்னு புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க, அழுது ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. உங்களுக்கு உடனே ஒரு மைண்டில் வேறு ஒரு எண்ணம் போகணும், அதை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லையா? அழுது ஜெபிச்சா கிடச்சிடும். நிறைய ஊழியர்கள் அப்படி சொல்கிறாங்க, நல்லா அழுங்க அழுங்க. டிவியில் ஒரு சிலர்லாம் முட்டிக்கால் போட்டு அழுங்க, பிச்சையே எடுக்கிறோம் நம்ம அப்பா கிட்ட. சரி, உங்கள் அப்பா கிட்ட போய் நீங்கள் ஒரு விஷயம் கேட்கணும். அவங்க அப்பா நல்ல வசதியான மனுஷன், உங்கள் மேலே அன்போடு இருக்கிறாரு. சும்மா ஒரு 1 லட்ச ரூபா கேட்குறதுக்கு முட்டிக்கால் போட்டு அழுவீங்களா? சாதாரண ஒரு காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. ஜீசஸ் போய் தேவையில்லாமல் அழ வேண்டிய அவசியம் கிடையாது. உரிமையோடு கேட்கலாம், உரிமையோடு கேட்கலாம். நமக்கு அந்த உரிமை அவர் கொடுத்துருக்காரா இல்லையா? அப்பா தந்தை என்று அழைக்கிற புத்திர சுவாகத்தின் ஆவியை நமக்கு கொடுத்துருக்காரு. இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவை அழைத்தாரோ அதே போல் அவரை அழைக்கக்கூடிய உரிமையை நமக்கு கொடுத்துருக்காரு. போயிட்டு அழ வேண்டிய அவசியம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னது? நம்முடைய நோய்கள் ஏற்கனவே ஆண்டவர் குணப்படுத்திட்டார். 2வது, அழுது ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 3வது, கவலையோடு போய் ஜெபிச்சோம்னா ஜெபம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் கிட்டத்தட்ட எல்லோரும் இதை தான் செஞ்சிட்ருக்கிறீங்க. அதனால தான் உங்கள் ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போது உடம்பு வியாதியில் இருக்கிறீங்க, பயங்கர வலியாக இருக்குது. ஓகேங்களா? நம்பிக்கை இருந்தால் என்ன ஆகும்? இப்போ 12 வருடம் இரத்தப்போக்குள்ள ஒரு பெண் எவ்வளோ பலவீனமாக இருந்திருப்பாங்க. அந்தம்மா அழுதாங்களா? சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அழுதாங்களா? இல்லை. நம்பிக்கை தான். அவங்க மனசில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, நான் ஜீசஸுடைய ஆடையை தொட்டால் குணமாயிடுவேன், ஆடையை தொட்டால் குணமாயிடுவேன், எப்படியாவது அவர் தொட்டால் போதும். உண்மையிலே என்ன பண்ணுறாங்க? அவங்க அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மனசில் அறிக்கை பண்ணுறாங்க, எப்படியாவது ஜீசஸுடைய ஆடையை தொட்டால் போதும். நம்ம எதை அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம்? டாக்டர் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, பிபி இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாரு, 80 தான் இருக்கணும், 120 தான் இருக்கணும், எனக்கு 200 இருக்குது, தலை சுத்தம்னு சொல்கிறாரு. எதை நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? இப்போது டாக்டர் ரிப்போர்ட்டை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. டாக்டர் ரிப்போர்ட்டை நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. டாக்டர் ரிப்போர்ட்டை மெடிடேட் பண்ணுற வரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் நடக்கும். இறை வார்த்தையை மெடிடேட் பண்ணும்போது ஜீசஸ் சொன்னது நடக்கும். அப்போ எதை நம்ம மெடிடேட் பண்ணுறோம்? இறை வார்த்தையை மெடிடேட் பண்ணால் உடம்புல நோயை வந்திருக்காது. கரெக்டுங்களா? சரி, இதெல்லாம் நீங்கள் மாற்றும்போது அற்புதத்தை பார்க்க முடியும். உங்கள் மனசில் இறை வார்த்தையை நீங்கள் தியானம் பண்ணிகிட்டே இருப்பீங்களா, அல்லது டாக்டர் சொன்ன அந்த ரிப்போர்ட்டை தியானம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, இல்லது கடன் எவ்வளோ இருக்குதோ அதை யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? இல்லையா? நிறைய பேருக்கு மைண்டில் கடன், ஐயோ 10 லட்சம் இருக்குது, 5 லட்சம் இருக்குது, கடங்காரம் வந்தால் என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் எதை யோசிக்கிறீங்க? எதை தியானிக்கிறீங்க? கடனை தியானிக்கிறீங்க. எதை தியானிக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எதை பேசுகிறீங்களோ அது வளரும். மார்னிங் சொன்னாங்க இல்லையா பிரதர், பேசுகிறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு. எதை பேசுகிறீர்களோ அது வளரும். நான் மறுபடியும் சொல்கிறேன், எதை பேசுகிறீர்களோ அது வளரும். வீட்டில் கணவனை குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அவர் வீட்டுக்கு குறை அதிகமாகிட்டே போகும். எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் குடிக்கிறாருன்னு என்ன ஆகும்? கோட்டர் அடிச்சுட்டு வந்தார், ஆஃப் பாட்டில் அடிச்சுட்டு வருவார். கரெக்டாக? வாரம் குடிக்கிறாருன்னா என்ன பண்ணுவார்? அவர் 3 நாளைக்கு ஒரு முறை குடிக்க ஆரம்பிப்பார். மிஸ்டேக் இப்போ யாருக்கிட்ட இருக்குது? நான் உங்கள்கிட்ட அவர் மேலேயும் தப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும். புரியுதுங்களா? எதை பேசுகிறீர்களோ அது வளரும். கடன் பிரச்சனை என்ன ஆகும்? பிரச்சனை பெருசாகும். கரெக்டாக? இப்போ ஒரு மனைவி சாப்பாடு செஞ்சது வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உப்பே இல்லை. கணவன் மாதிரி என்ன சொல்லுவாங்க? உப்பே இல்லடி, என்னடி சாப்பாடுன்னா அடுத்த முறை என்ன ஆகும்? உப்பு கரெக்டாக போட்டு வந்தாலும் டேஸ்ட் இருக்காது.
புரியுதுங்களா? நீங்கள் நம்பிக்கையில் நல்லா இருக்குமான்னு சொல்லுங்கள். சரி, ஃபார்முலா இது தான். நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அது வளரும். ஏன்? இறை வார்த்தையை பற்றி சொல்லும்போது, இறை வார்த்தை என்ன பைபிள் என்ன சொல்லுது? பேசுகிறத பற்றி சொல்லும்போது, எதை விதைப்பாயோ அதை நீ அறுவடை செய்வாய். ஒரு கோதுமை மணியை நான் விதைச்சேன்னா எத்தனை கோதுமை மணி வரும்? அட்லீஸ்ட் 10, 20, 100 வரும் இல்லையா? ஒரு முறை நீ மோசம்னு சொன்னால் எத்தனை முறை அது மோசமாகும்? எத்தனை முறை மோசமாகும்? குறைஞ்சது 10, 20 முறையாவது மோசமாக போகும். என் பையன் சரியில்லை பிரதர், பையன் சரியில்லை பிரதர்னு சொல்லி என்ன ஆகும்? 20% சரியில்லாத பையன் 40% சரியில்லாமல் போயிடும். கரெக்டாக? நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பிதா அந்த உலகத்தை படைக்கும் பொழுது எல்லா இடத்துலையும் என்னது இருளாக இருந்தது இல்லையா? எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டு. பிதா எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டாக இருக்குன்னு சொன்னாரா? இல்லை சொன்னாரா? நம்மளாக தான் என்ன பண்ணியிருப்போம்? ஐயோ எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டாக இருக்குது. பிதா அப்படி சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? எல்லாம் சுத்தமாக டார்க்காக போயிட்டுருக்கும். கரெக்டாக? பிதா தான் பார்த்ததை பேசவில்லை. எதை பார்க்க விரும்பினாரோ அதை பேசுகிறார். கரெக்டாக? நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறத பேசுகிறோம். கணவன் குடிச்சிட்டு வந்தால் குடிச்சிட்டு வராருன்றோம். அதே ஜீசஸ் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பார்? இதுக்கப்புறம் இவர் குடிக்க மாட்டார்னு சொல்லியிருப்பார். கரெக்டாக? ஸோ நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை பேசக்கூடாது. எதை பார்க்க விரும்புகிறீர்களோ அதை பேசணும். மனைவி சமையல் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, டேஸ்ட்டாகவே இல்லை, என்ன சொல்லணும்? நார்மலாக கணவன் என்ன சொல்லுவாங்க? என்னடி சமையல் பண்ணீங்க, அம்மா சூப்பராக சமைப்பாங்க. கரெக்டாக சொல்கிறாங்களா சொல்லலையா? அது கடைசி வரைக்கும் சமையல் என்ன தான் பண்ணாலும் இவருக்கு டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அப்போ என்ன சொல்லணும்? சூப்பராக சமையல் செஞ்சுருக்கம்மா, உன் கைக்கு. ஆமாம் சொன்னால் என்ன ஆகும்? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்பிக்கையில் டேஸ்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லும்போது ஸ்லோவாக அந்த சமையல் டேஸ்ட்டாக மாறும். ஏன்னா நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுவடை செய்வீர்கள். 75 வயசில் ஒரு பொண்ணு அழகாக இருக்க முடியுமா? சான்ஸே இல்லை இல்லையா? 75 வயசில் ஒரு பொண்ணுன்னு சொல்ல முடியாது, லேடியை, ஒரு அம்மாவை, ஒரு பாட்டியை ஒரு ராஜா வந்து அழகாக இருக்குன்னு தூக்கிட்டு போகிறான். பைபிள் அப்படி இருக்கா இல்லையா? அப்ரஹாமுடைய மனைவி, அப்ரஹாம் முதல்ல கிளம்பும்போது அவங்க வயசு கிட்டத்தட்ட 60, 65. அதுக்கப்புறம் 5-10 வருஷம் கழிச்சு அப்போ ஒரு முறை ஒரு ராஜா தூக்கிட்டு போகிறான். மறுபடியும் ஒரு முறை ராஜா அவங்கள கேட்ச் பண்ணுறது ட்ரை பண்ணான். காரணம் என்ன தெரியுமா? அப்ரஹாம் மனசில் என்ன இருந்தது? என் ஒய்ஃப் மாதிரி அழகு எங்கேயும் கிடையாது. அப்பப்போ சொல்கிறாரு, நீ கண்ணுக்கு அழகாக இருக்கிற, அதனால ராஜா வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவான். எத்தனை வயசில்? 70 வயசில். ராஜா தூக்கிட்டு போனா போலியா? அந்த அம்மா அப்போ அழகாக இல்லாமல் தூக்கிட்டு போயிருக்க மாட்டார். பாருங்கள், 70 வயசில் அவங்க அழகாக இருக்குன்னு சொன்னார். உண்மையில அழகாக இருந்தாங்க. நான் ஜோக் அடிக்கல, பைபிளில் இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். கரெக்டாக? அப்போ நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது நடக்கும். வீட்டுக்காரர் தண்ணி அடிச்சுட்டு வந்தால் என்ன சொல்லணும்? எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவருங்க, இதுக்கு தண்ணி அடிக்க மாட்டார், அவர் மாதிரி ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது. இது இப்போ இந்த அம்மா என்ன சொல்லுவாங்க? இப்படி யாராவது சொல்லிட்டு இருந்தா, நட்டு கலண்டு போச்சு, இது லூஸ் பிடிச்சிச்சுன்னா. கரெக்டாக? ஆனால் பைபிள் அப்படி தான் சொல்லுது. இந்த உலகம் நம்மை பைத்தியம் என்று அழைக்கும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும்போது என்ன தெரியுமா ஆகும்? கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு உங்கள் வீட்டுக்காரர் பைபிளை தூக்கிட்டு சுற்றிட்டு இருப்பார். அப்போ அவரை ப்ரீச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். அப்போ நீங்கள் போகக்கூடாதுன்னு தடுக்கக்கூடாது. கரெக்டாக? நான் சொல்கிறது புரியுதா? எதை பார்க்கிறீர்களோ அதை பேசக்கூடாது. எதை பார்க்க விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் பேச வேண்டும். பிள்ளைங்க படிக்கலனாலும் அப்படி தான், படிக்க மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் ஃபோனில் உட்காந்துட்டு இருக்குது, ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்குது. இப்போ சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? 4 மணி நேரம் ஃபோன் பார்க்குறது, 8 மணி நேரம் ஃபோன் பார்க்கும். கரெக்டாக? நான் சொல்கிறது உண்மை, பைபிள் பிரகாரம் உண்மை. நீங்கள் என்ன பண்ணணும்? எதை பார்க்க விரும்புகிறீங்க? பையன் இப்போ பார்த்தாலும் படிக்கிறது விரும்புகிறீங்க. என் பையன் சூப்பராக படிக்க வச்சதுக்கு நன்றி ஆண்டவரே, நல்லா பைபிள் படிக்க வச்சதுக்கு நன்றி ஆண்டவரே, என் பிள்ளைய ஒரு ஃபாதர் ஆகிறதுக்கு நன்றி ஆண்டவரே. நிறைய பேர் அதை சொல்கிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லையா? டாக்டர் ஆகணும்னா பெருமையாக இருக்குது, ஃபாதராக போனால் பிடிக்க மாட்டேங்குது. என்ன பார்க்க விரும்புகிறீங்களோ அதை சொல்லிக்கிட்டே இருங்க. சரி, இது ஒரு சீக்ரெட்.
இப்போ பையன் வந்து ஒரே ஃபோன் அடிக்டாக இருக்கிறான். ஓகேங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பையன் நல்லா படிக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது டெவிலுக்கு பயம் வந்துடும். ஏன் தெரியுமா? இப்போ தான் நீங்கள் கரெக்டான வழியில் போயிட்டுருக்குறீங்க. அவன் உடனே ஏதாவது ஒன்று பண்ணி பையன் 2 மணி நேரம் ஃபோன் பார்த்தோம், திடீர்னு 8 மணி நேரம் ஃபோனில் உட்காந்துட்டு இருப்பான். அந்த நேரம் நீங்கள் வாயை திறந்து ஏதாவது நெகட்டிவாக சொல்லக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் எப்போ வந்து பையன் வந்து நல்லா படிக்க வச்சதுக்கு நன்றி ஆண்டவரே சொல்லிட்டு இருக்கிறீங்களோ, திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவான்? ஒரு டே ஃபுல்லாக உட்காந்து ஃபோனில் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ நீங்கள் பார்க்குறத நம்பக்கூடாது. ஆண்டோடைய வார்த்தையை நம்பி, ஆண்டவரே என் பையனை இன்னும் அதிகமாக படிக்க வச்சதுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். பேய் அங்கேருந்து ஓடி போயிடும். அவனும் அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வந்துடுவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சது? வெரி குட். ஆனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். முதல்ல செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், திடீர்னு கோபம் வரும். நம்ம அதை விட்டுறக்கூடாது. எதை பார்க்குறோமோ அதை பேசாதீங்க. கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, சொந்தக்காரங்க சரியில்லை, அவங்க எப்பவுமே இப்படி தான் அப்படின்னு பேசுனீங்கன்னா அது அப்படி தான் ஆகும். அதை விட்டுட்டு எப்படி இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதை சொல்லிகிட்டே இருங்க. ஒரு நாள் வரும் பொழுது அப்படியே அவர்கள் இருப்பார்கள். இப்போது பிதா பார்த்ததை பேசலை, பார்க்க விரும்பினதை பேசினார். ஜீசஸும் அதே தான் செய்கிறார். மீன் பிடிச்சிட்டுங்களை கூப்பிட்டு வந்து சீடராக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். வந்துட்டு என்ன சொன்னார்? நீங்கள் உலகுக்கு ஒளியாக இருக்க போகிறீங்கன்னு சொன்னாரா? இல்லை இல்லை, நீங்கள் உலகுக்கு ஒளியாக இருப்பீங்கன்னு சொன்னாரா, இருக்கிறீங்கன்னு சொன்னாரா? பின்னால மீனை பிடிச்சதுலாம் ஓகே, நான் சொல்கிற வசனத்துக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருப்பீங்கன்னு சொன்னாரா, ஒளியாக இருக்கிறீங்கன்னு சொன்னாரா? இப்போமே நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கீங்கன்றாரு. ஜீசஸ் பொய் சொன்னாரா, உண்மையை சொன்னாரா? எங்கே உண்மையை சொன்னார்? அப்போ ஒளியாக இருந்தாங்க. சீடர்களை கூப்பிட்டு வரும்போது ஒளியாக இருந்தாங்க, நம்மளோட மோசமாக இருந்தாங்க. கரெக்டா? ஆனால் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், உப்பாக இருக்கிறீர்கள்னு சொல்கிறாரு. இதை வச்சு நம்பிக்கையில் சொல்கிறார். ஓகேங்களா? அவர் சொன்னது நடந்ததா நடக்கலையா? புரியுதா? அப்போ ஜீசஸ் கண்ணில் பார்த்ததை வச்சு சொன்னாரா, எதை பார்க்க விரும்புகிறாரோ அதை சொன்னாரா? அப்போ நம்ம எப்படி பேசணும்? அவர் சொன்ன மாதிரி தான் சொல்லணும். எதை பார்க்க விரும்புகிறோமோ அதை சொல்லணும். நான் சொல்கிறது புரியுதா? இதை எழுதி வச்சுக்கோங்க தயவுசெய்து. எதை பார்க்கிறோமோ அதை பேசக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் பயங்கர வித்தியாசம் வரும். டீச்சர் இதெல்லாம் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் போது. எதை பார்க்க விரும்புகிறீர்களோ அதை பேச வேண்டும். எதை பார்க்குறோமோ அதை பேசக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது மார்க் 11வது அதிகாரம் 23வது இறை வார்த்தை. மார்க் 11:23. யாராவது படிக்க பார்க்கலாம்? பின்னால் வந்து படிங்க. பின்னால் ஒரு 5 ரோல் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி ஃப்ரீ. மதியம் லஞ்சுக்கு மேலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. மார்க் 11:23. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையோடு கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? யாராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் விடு என்று உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையோடு கூறினால் நீ சொன்னவாறு நடக்கும். இப்போது ஆண்டவர் யார்கிட்ட பேச சொன்னார்? யாரை பார்த்து பேச சொன்னார்? இந்த வசனத்தில் மறுபடியும் பைபிள் படிங்க, படித்து பாருங்கள். யாரை பார்த்து பேச சொல்லியிருக்காரு? மலையை பார்த்து பேச சொல்கிறார். மலைகிட்ட போய் பேசினா நம்மளை என்ன நினைப்பாங்க? மலையை பார்த்து பேசினா என்னன்னு சொல்லுவாங்க? நம்மளை பைத்தியம்னு கரெக்டாக சொல்லுவாங்க சார், பைத்தியம்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஆனால் செய்யணும் நம்ம. இதுதான் நம்பிக்கை. புரியுதா? ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? மலையை பார்த்து பேசு. இப்போ இந்த இடத்துல மலைன்றது எதை குறிக்குது? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை குறிக்குது. அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள உறவுகள் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஒரு பலவீனமாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும்
எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் மலை. அப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? மலையை பார்த்து பேசுன்னு சொல்கிறாரு. நம்ம மலையை பார்த்து பேசுகிறோமா, மலையை பற்றி பேசுகிறோமா? யோசிச்சு சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் பிரச்சனையை பார்த்து பேசுகிறீங்களா, இல்லை பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்களா? கரெக்டாக சொல்லுங்கம்மா. பிரச்சனையை தான் பேசுகிறீங்க, அதனால தான் பிரச்சனை பெருசாகிட்டே போகுது. நான் முதலே சொன்னேன், எதை பேசுகிறீங்களோ அது வளரும்னு சொன்னேன். புரியுதுங்களா? ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? பிரச்சனையை பார்த்து பிரச்சனைக்கிட்ட பேச சொல்கிறார், மலையை பார்த்து பேசுன்றார். நம்ம என்ன பண்ணுறோம்? பிரச்சனையை பற்றி பேசுகிறோம். வித்தியாசம் புரியுதா? பிரச்சனைகிட்ட பேசுகிறதுக்கும் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பிரச்சனையை பற்றி பேசணும். ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தர் கேன்சர், என்ன பண்ணுறோம்? எப்போ பார்த்தாலும் அதுதான் பேசுகிறோம். அந்த டாக்டர் இப்படி சொன்னார், இந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, 4 முறை கீமோ பண்ணியாச்சு, ஒரே பெயினாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. எதை பற்றி பேசணும்? இப்போ நம்ம பிரச்சனையை பற்றி பேசுகிறோம். பிரச்சனை அதிகமாகிட்டே போகும். ஐயோ, இது வரைக்கும் 3rd ஸ்டேஜ்னாங்க, இப்போ 4th ஸ்டேஜ்னு சொல்கிறாங்களே. காரணம் யார்? நம்ம விதைக்கிறோம். பிரச்சனையை பற்றி பேசும்போது என்ன ஆகும்? பிரச்சனை வளர்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பிரச்சனையை பார்த்து பேச சொல்கிறார். கரெக்டாக? இப்போ பேதருடைய மாமியாருக்கு ஜுரம். ஆண்டவர் ஐயோ ஜுரம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னாரா? நம்மளால் தான் பண்ணுறோம். 104 டிகிரி 102 டிகிரி நம்ம அப்படி தான் பேசுகிறோம். ஜீசஸ் அப்படி பேசினாரா? பைபிள் என்ன போட்டிருக்கு? ஜுரத்தை கடிந்து கொண்டாலும் ஓடிப்போ அப்படின்னா ஓடி போச்சு. கரெக்டாக? பிரச்சனை கிட்ட அவர் பேசினார். நோயிடம் இயேசு கிறிஸ்து பேசினார். நோயை பற்றி எந்த இடத்துலையும் பேசணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் மாற்றாமல் கோயிலுக்கு போய் ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இதை மாற்றணும். பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது, பிரச்சனையிடம் பேச வேண்டும். எழுதிக்கோங்க தயவுசெய்து. பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது. பையன் சரியில்லை, பொண்ணு சரியில்லை, என்ன ஆகும்? அதுக்கு பதில் என்ன பண்ணணும்? என் பொண்ணை தொந்தரவு பண்ணுற தீய சக்தியை ஓடி போனாங்கன்னா பின்னால் இருக்கிற டெவில் ஓடி போயிடும், பொண்ணு ஃப்ரீ ஆகிடும். கரெக்டாக? இப்போ உங்கள் பொண்ணு ஒரு 18 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபோன் எடுத்து குசுன்னு பேசுது, கிட்ட போனால் உடனே ஃபோனை கட் பண்ணுது. அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? இப்போது என்ன நினைப்பீங்க நீங்கள்? ஏதோ தப்பான வழியில் போகிறான். உடனே என்ன பண்ணுவோம்? ஃபோனை காமெடி, யார்கிட்ட பண்ண இல்லை, இதெல்லாம் ஒன்றும் பெருசாக வேலைக்கு ஆகாது. கரெக்டாக? இல்லைன்னா அந்த பொண்ணை படி ஒரு 1/2 hour 1 hour திட்டி, அது கடைசியில் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாவது போயிட்டு கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரும். இல்லை நீங்கள் தூங்குறத பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பேசும். இது சொல்யூஷன் என்னது? அந்த பிரச்சனையை இப்போது ஒரு பெண் தவறான ஒரு வழியில் போகிறான்னு வச்சுக்கோங்க. யார் அந்த தவறான வழியில் கொண்டு போக ட்ரை பண்ணுறது? பின்னால் இருக்க தீய சக்தி. ஓகேங்களா? நீங்கள் அந்த தீய சக்தியை துரத்தி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பொண்ணு ஃப்ரீ ஆகிட போகிறோம். கரெக்டாக? ஸோ ப்ராப்ளத்தை பற்றி பேசாதீங்க, ப்ராப்ளத்திடம். இப்போ ஒரு கடை இருக்குது, 30 லட்சம் கடன். யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுறோம்? அமௌண்ட்டில் சொல்ல வேண்டாம். கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர்? ஓகே, சரி. இப்போ கடன் பிரச்சனையை குறித்து கவலைப்படுறீங்க, பேசுகிறீங்க. ஐயோ இன்றைக்கி அந்த கடைக்காரன் வந்தால் இந்த கடைக்காரன் வந்தால் இவ்வளோ கொடுக்கணும், கையில் எனக்கு இவ்வளோ தான் இருக்குது, இப்படி தானே பேசுகிறோம். இப்படி பேசினா ஒரு நாளும் கடன் பிரச்சனை சரியாகாது. இந்த வசனம் என்ன சொல்லுது? மார்க் 11:23, மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் விடு அப்படின்னு சொன்னால், உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும்னு சொல்கிறார். எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க? ஒரு சிஸ்டர் கை தூக்குறாங்க, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எத்தனை சகோதர சகோதரிகள் மலையை பார்த்து போன்னு சொன்னீங்க, அல்லது கடன் பிரச்சனை இயேசு நாமத்தில் ஓடி போன்னு சொன்னீங்க? எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? ஒரு 4-5 பேர் இப்படி தூக்கலாமா வேணாமான்னு யோசிக்கணும். சரி, ஜீசஸுடைய வார்த்தை பிரகாரம் என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த 30 லட்சம் கடன் பிரச்சனை பேருந்து கடலில் போய் விடு. பக்கத்தில் ஒய்ஃப் நின்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நல்லா தான் இருந்தார் நேற்று வரைக்கும், என்ன சித்திர தியானத்துக்கு போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஆகிட்டாருனோ. கரெக்டாக சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஜீசஸ் வார்த்தை உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது. அவர் சொன்னது நிச்சயம் நடக்கும். கண்ணை மட்டும் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கடன் பிரச்சனை போகிறதுக்கு வழி போகிறோம். நான் கடன் பிரச்சனை எப்படி நாளைக்கு பேசுகிறேன். எதாக இருந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஈஸியஸ்ட் மெத்தட் என்னது? பிரச்சனை கிட்ட பேசணும். கரெக்டாக? இப்போ நம்ம நோய் குணப்படுத்துகிற படி ஆரம்பித்தோம்.
ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நோய் கடவுள் கொடுக்கல, கடவுள்கிட்ட வரல. செகண்டு, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அந்த நோய்க்கு பரிகாரம் செஞ்சுட்டார். மூணாவது, மலையை பார்த்து பேச சொல்கிறார் இல்லையா? அப்போ ஒரு தலைவலின்னா என்ன பண்ணணும்? தலைவலிக்கிட்ட பேசணும். எதுக்கிட்ட பேசணும்? தலைவலிக்கிட்ட பேசணும். ஐயோ தலைவலிக்குதுன்னு சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் தலைவலியை ஓடிப்போ. இப்போ நம்மளை துரத்துறதுக்கு அதிகாரம் இருக்கான். சரி, நோயெல்லாம் கடவுள் கொடுக்கறது கிடையாது. ஒரு சிலர் தப்பாக என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு இந்த இடுப்பு வலியை கொடுத்துட்டார், ஆண்டவரே வலியை கொடுத்து ஆண்டவரே குணப்படுத்துவாரா? யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். அவரே நோய் கொடுத்துட்டு அவரே குணப்படுத்துவாரா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம ஆளுங்க சொல்கிறாங்க இல்லையா, ஆண்டவர் ஏன் தான் இந்த நோய் எனக்கு கொடுத்தாருன்னு தெரியல. கடவுள் நோயை கொடுக்குற கடவுள் கிடையாது. நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நோய் கொடுப்பீங்களா? என் பிள்ளைக்கு நோய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்களா? நினச்சிங்கன்னா நீங்கள் அப்பா அம்மாவும் கிடையாது. கரெக்டாக? ஆண்டவர் நம்மளோட மோசமானவரா? யோசித்து பாருங்கள். நம்மளோட மோசமானவரா கடவுள்? அன்பின் உருவான கடவுள் இல்லையா? அன்பு தான் கடவுள். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி நோயை கொடுப்பார்? அது ஒரு தவறான புரிதல். இதெல்லாம் நீங்கள் மைண்டை மாற்றணும். ஆண்டவர் நல்லவர், அவர் நோயை கொடுக்குற கடவுள் கிடையாது. நம்ம நோயிலிருந்து வெளியே வர்றதுக்காக உயிரை கொடுத்தார். அவர் போயிட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? நோயை கொடுத்தாருன்னு சொல்கிறோம். அது தவறான ஒரு புரிதல். அப்போ நோய் யார் கொண்டு வர்றது? சாத்தான் கொண்டு வரோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நோயை கொண்டு வந்து சாத்தானை வெளியே போகிறான்னு துரத்தி ஓடணும். கரெக்டாக? சாத்தானு சத்தத்தையே காணும். இதுவரைக்கும் பதில் சொல்லியிருந்தோம். சாத்தானை துரத்தணும்னு ஒருத்தர் சத்தத்தை கொடுக்க முடியும். சாத்தான பயமா? எத்தனை பேர் 12 மணி சுடுகாடுக்கு தனியாக போயிட்டு வர முடியும்? 12 மணி சுடுகாடணும் போதே கை காலெலாம் உதிர்ந்துருக்கு. ஓகே, குட், பிரைஸ் தி லார்ட். ஓகே, சரி, சாத்தானை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? இப்போது பைபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம எது சொன்னாலும் பைபிள் அதுக்கு ப்ரூஃப் இருக்கணும். இப்போ மலையை பார்த்து போன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ சொன்னால் போகணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம நோயை பார்த்து போன்னு சொல்லலாம். பேயை பார்த்து போன்னு சொல்லியிருக்காரா? பேயை பார்த்து போன்னு சொல்லணும் அதிகாரம் இருக்கா? ஒரு சிஸ்டம் டே நோ 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 இருக்கா? இருக்குதா? பின்னால் யாராவது பேயை பார்த்து ஓடி போன்னு சொல்லுங்க அதிகாரம் இருக்கா? நிறைய பேர் இந்த வம்பே வேண்டாம்ப்பா நம்மளுக்கு கம்பெனி இருக்கிறாங்க. லூக்கா 10வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை, பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவனின் அனைத்து வித வல்லமை அனைத்தையும் வெல்லவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். யார் அதிகாரம் கொடுத்தது? ஜீசஸ் சொல்கிறார். ஓகே, பேயை ஓட்டுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன், எதுவும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. பாருங்கள், சரி, பேயை ஓட்டுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன்னு சொல்லி என்ன வார்த்தை சொல்கிறாரு? எதுவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் போய் பண்ண ஒன்று டச் பண்ணாது. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வசனம். நமக்கு ஒரு அஷ்டவசம் கொடுக்குறாரு. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும். நத்திங் கேன் ஹர்ட் யூ பை எனி மீன்ஸ். எதுவும் எந்த வகையிலும் உனக்கு தீங்கு விளைவிக்க. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை, ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. சாத்தானால் எந்த ஒரு வகையிலையும் உன்னை நெருங்க முடியாது. ஆனால் இதை நம்பலைன்னா என்ன ஆகும்? பயந்துட்டே போனீங்கன்னா நெருங்க முடியும். உண்மையிலே சாத்தான் ஓடுவானா அப்படின்னு போனீங்கன்னா நெருங்க முடியும். அவனால் தீங்கு விளைவிக்க முடியும். உங்கள் நம்பிக்கை பொறுத்து தான் இருக்குது. ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கார், நான் செய்கிறேன்னு போனீங்கன்னா சாத்தானால் அங்கே நிற்க முடியாது. ஓகே, இது வரைக்கும் கிளியரா? இப்போ நோயை ஓட்டலாமா? பேய் எப்படி ஓட்டுறோமோ அதே மாதிரி நோயை ஓட்டலாம். கரெக்டா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நோய் யார் கொண்டு வந்தேன்னு சொன்னேன்? ஓகே, யோவான் 10வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. யோவான் 10வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. பின்னால் 5 ரோக்கு அப்புறம். திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அன்றி திருடன் வேறு எதற்கும் வருவதில்லை, ஆனால் நான் வாழ்வு தரும் பொருட்டும் அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டும். தரும் பொருட்டும் பெரும் பொருட்டா சிஸ்டர்? பெரும் பொருட்டும் வந்தேன். ஓகே, ஜீசஸ் எதுக்கு வந்தார்? திருடன் வர்றது திருடுறதுக்கும் அழிப்பதற்கும் கொல்லுவதற்கும். உங்களை காலி பண்ணுறதுக்கு திருடன் வரான். யார் அந்த திருடன்? சாத்தான். ஓகேங்களா? ஆனால் ஜீசஸ் எதுக்கு வர்றாரு? ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டும் அதுவும் நிறை வாழ்வை பெரும் பொருட்டும் வந்தேன். நிறை வாழ்வு அப்படின்னா எதுலேயும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை.
நல்ல ஒரு உடல் நலம், அமைதியான ஒரு குடும்ப வாழ்க்கை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, எந்த பாவத்திலையும் அடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இதுதான் நிறைவான ஒரு வாழ்க்கை. இதிலும் குறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை. நிறைவான வாழ்க்கையில் உடனே கோடீஸ்வரன் ஆயிரம். நான் கோடீஸ்வரன் ஆக முடியுமா? ஆக முடியுமா? அப்படியே யோசிக்கிறான். இதை முதல்ல சொல்லுங்க பிரதர், மற்றெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இவ்வளோ நேரம் பேசும்போது யாரும் அப்படியே கவனம் தான். கோடீஸ்வரன் ஆக முடியுமான்னு அப்படியே சொல்லுங்க முதல்ல அதை சொல்லுங்க. கோடீஸ்வரன் ஆக முடியுமா? முடியும். முடியாதுன்னா ஒன்றும் கிடையாது. இறை வார்த்தையின் அடிப்படையில் ஆக முடியும். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? பணம் வரும்போது நம்ம ஆண்டரை மறந்துடுவோம். பணம் இல்லாத நேரத்தில் ஒரு பிரச்சனைன்னு ஆண்டவரேன்னு ஓடுவோம். பணம் இருந்ததுன்னா பணத்தில் சமாளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வேறு பக்கம் போவோம். ஆனால் ரொம்ப வசதி இல்லாமல் இருக்கிறது நல்லது தான். போதும், ஒரு தேவைக்கு ஏற்ற பணம் இருந்தால் போதும். ரொம்ப பணம் இருந்தால் பிரச்சனை. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு வேலை இல்லாமல் கஷ்டப்படும் போது ஆண்டவர் எத்தனை முறை கூப்பிட்றோம். நல்ல வேலை வந்து கை எல்லாமே சம்பாதிக்கும் போது என்ன சொல்கிறோம்? அத்தனை கூப்பிட்றோமா? நம்மளுக்கு கையில் பணம் இருக்குது, பார்த்துக்கலாம். ஒரு நோய் வந்தால் ஊரில் எது பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் அங்கே போகலான்னு போகிறோம். கையில் பைசாலும் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே என்கிட்ட பைசா இல்லை ஆண்டவர், நீங்கள் தான் காப்பாற்றணுன்றோம். இப்போ எது பெட்டர்? பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லது தான். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அப்போ ஒரு உடம்பு சரியில்லைன்னா நமக்கு தெரிய வேண்டியது சாத்தான் கொடுத்த ஒரு நோய் அது. அந்த நோயை துரத்தி விடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப், இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நோயை கொண்டு வந்த தீய சக்தியே ஓடிப்போ. சொல்ல முடியுமா? எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் தான் துரத்த போகிறீங்க உங்கள் உடம்புல இருக்கிற நோயெல்லாம். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கு அந்த அதிகாரம் உண்டு. அவர் தான் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்குறார். அதனால் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த நோயை கொண்டு வந்த தீய சக்தியை கடிந்து கொள்கிறேன். சொல்ல முடியுமா சிஸ்டர்? ஏன் பயந்து உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கீங்க சிஸ்டர்? பேயினோட நிறைய பேருக்கு முகத்தில் பேய் இறந்த மாதிரி உட்காந்துருக்கிறோம். ஏன்னு தெரியல. சரி, கிறிஸ்தவர்களை பார்த்தா பேய் பயப்படணும், ஓகேங்களா? நம்ம பயப்படக்கூடாது. என்ன சொன்னாலும் தைரியம் வர மாட்டேங்குது. எத்தனை பேருக்கு பேய்னா பயம்? ஆஹா, ஓகே. அந்த யோவான் 10:10 வசனத்தை நல்லா படிங்க, பேயெல்லாம் ஓடிப்போம், ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நோயை கொண்டு வந்த சாத்தானை கடிந்து கொள்கிறேன். எல்லாம் ஓடிப்போ, வெளியில் போன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? ஏன்? நம்ம உடல் பரிசுத்தாவி தங்கக்கூடிய ஆலயம். நமக்குள்ளே யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து உள்ளே இருக்கிறார், பரிசுத்தாவி உள்ளே இருக்கிறார். டெவில் நம்ம பக்கத்தில் வர முடியாது. நீங்கள் சொல்லலாம், என் உடல் பரிசுத்தாவி தங்கும் ஆலயம், சாத்தானே உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது, ஓடிப்பாங்க இருக்குன்னு சொல்ல. நாயை துரத்துற மாதிரி துரத்தணும். சாத்தாங்கிட்ட ஓடிப்போன்னு ஓடிப்போட மாட்டோம். ஒரு தெரு நாய் வீட்டுக்குள்ள வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஐயோ ப்ளீஸ் போயிடுப்பான்னு சொல்லுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? குச்சி எடுத்து அடித்து வரட்டுவீங்க இல்லையா? அதே டோனில் சாதாரண துரத்தணும். நிஜமாக சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப பொறுமையாக ப்ளீஸ் நீங்கன்னா சான்ஸே கிடையாது, போக மாட்டோம், ஓகேங்களா? ஓடிப்போ சாத்தானா ஓடி போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஸோ நோயை துரத்துறோம். அதுக்கப்புறம் ஏசு நோய்கிட்ட பேசணும். இந்த கேன்சர் கட்டி ஏசு கிறிஸ்து நாமத்தில் எரிந்து சாம்பலாக போட்டோம். நிறைய வகையில் ஜெபிக்கலாம். சிம்பிளாக சொல்கிறேன். தலைவலி இயேசு நாமத்தில் வெளியில் போமா அப்படின்னு நினச்சிங்கன்னா போகாது. கவனிச்சுக்கோங்க, போகுமான்னு நினச்சிங்கன்னா போகாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் விழி என்று உள்ளத்தில் எந்த சந்தேகமும் இல்லாமல் சொல்லணும். போகுமா போகாதுன்னு நினச்சிங்கன்னா போகாது. ஓகே, ஆண்டவர் சொல்லியிருக்கார், நடக்கும், அதனால் நான் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக போகும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்லணும்? போயிடுச்சுன்றதை நம்பி ஆண்டவரே தலைவலி சனியானதுக்கு நன்றி, நோய் நீங்கி போனதுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும். கிளியர்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? நோயை கொண்டு வந்து தீய சக்தியை ஓடிப்போன்னு சொல்லி துரத்துறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில். ரெண்டாவது, நோய்கிட்ட பேசுகிறோம். ஆனால் யாரும் எழுத மாட்டேங்கிறீங்க, நம்பிக்கையே இல்லையா? நோய்கிட்ட பேசுகிறோம். மூணாவது, நன்றி சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள், கரெக்டாக? ஓகே, எல்லாமே எந்திரிச்சு ப்ரே பண்ணலாமா? எல்லாம் எந்திரிங்க. உங்கள் உடம்பு பார்த்து நீங்கள் தான் பேச போகிறீங்க. எதை பார்த்து பேசணும்? எந்த இடத்துல வலிக்குதோ அந்த நோயை சொல்லணும். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எழுந்து ஜெபிக்கலாம்.
கடவுள் கொடுத்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும். ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஒரு சிஸ்டர் அப்படியே நெட்டி முடிக்கணும். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிட போகுது இன்னைக்கு ஜெப வழிபாடு. டோன்ட் வரி. பட் எத்தனை பேர் டயர்டாக இருக்கிறீங்க? ஒரு 4-5 பேர் உண்மையை சொல்கிறாங்க. பரவாயில்ல, வெரி குட். முதல் நாள் அப்படி தான் இருக்கும், நாளைக்கு சரியாயிடும். ஓகே, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. நோயை கொண்டு வந்து தீய சக்தியை என்ன பண்ண போகிறீங்க? இப்போது துரத்த போகிறீங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்ணை முடிக்கும். நீங்கள் யார்? ஜீசஸுடைய பிள்ளைங்க. பொண்ணா ஆனா? நீங்கள் யார்? கடவுளுடைய மகள். அப்படி சொல்லுங்க. ஏன்னா கடவுளுடைய பிள்ளைங்கன்னும் போது அது சாதாரணமாக இருக்குது. ஏசப்பா, ஓகே, சூப்பராக இருக்குது. கடவுளுடைய பொண்ணு நான், கடவுளுடைய பையன் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது இல்லையா? கரெக்ட். அப்போ கடவுளுடைய பையன் சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பேய் வந்து என்ன பண்ணணும்? அடித்து துரத்தணும். ஓகே, குட். கண்ணை மூடுங்க. கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து பாருங்கள். நம்முடைய எல்லா நோய்களுக்காகவும், வெறும் பாவத்திற்காக மாத்திரமல்ல, அனைத்து பாவங்களுக்காகவும், சாபங்களுக்காகவும், நோய்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து பலியானார். அதை நம்பினீங்கன்னா வசனம் என்ன சொல்லுது? உங்களுடைய நோய்களுக்கு எல்லாம் அவர் குணமாக்கி விட்டார். 2000 வருடங்களுக்கு முன்பாக கெத்சமனையில் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது நம்முடைய நோய்களும் அவர் மேல் வைக்கப்பட்டது. உலகத்தின் பாவங்கள் அவர் சுமந்தார்னு சொல்லும்போது அந்த பாவத்தினால் வந்த சாபங்கள், நோய்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து சுமந்தார். கெத்சமனையில் இயேசு கிறிஸ்து துன்பப்படும் பொழுது அவர் மேல் நோயும் வந்தது. நம்முடைய நோய்களை போக்குவதற்காக அவர் நம்முடைய நோய்களையும் சேர்த்து சுமந்தார். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் எல்லா நோய்களுக்கும் அவர் பரிகாரம் செலுத்தி விட்டார், நமக்கு விடுதலை கொடுத்து விட்டார். ஓகே, இப்போ சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் உடலில் நோயை கொண்டு வந்த தீய சக்தியே என் உடலை விட்டு வெளியேறிய பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது கட்டளையிடுகிறேன். என் உடலை விட்டு வெளியேறு. என் உடல் பரிசுத்த ஆவி தங்கும் ஆலயம். என் உடல் மேல் சாத்தானே உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். விட்டு போய் பொழுது என் உடலிலிருந்து வெளியேற இப்பொழுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் உடலில் எந்த நோய் இருக்கோ அந்த நோயை பார்த்து சொல்லணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இடுப்பு வலினா வலி, இடுப்பு வலியை வெளியேறு, ஓடிப்போன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள் பார்க்கணும். உங்களுக்கு என்னென்ன நோய் இருக்கோ நீங்கள் சொல்லுங்கள், அதெல்லாம் ஓடிப்போம். ஜெபம் பண்ணக்கூடாது, தயவுசெய்து ஜெபம் பண்ணாதீங்க. நோயை பார்த்து சொல்லுங்கள். தலைவலினா தலைவலியை இயேசு நாமத்தில் ஓடிப்போய் போடணும், ஓடிப்போவாங்க. இயேசு கிறிஸ்து நோயை கடிந்து கொண்டான்னு இருக்குது. கடிந்து கொள்ளுங்கள். நாயை துரத்துற மாதிரி துரத்தணும் நோய். எஸ், கண்டினியூஸாக சொல்லுங்க. 10 முறை சொல்லுங்கள். இயேசு நாமத்தில் முட்டி வலி விட்டு போகும். இடுப்பு வலி இயேசு நாமத்தில் நீங்கி போகட்டும். தோள்பட்டை வலி இயேசு நாமத்தில் நீங்கி போகட்டும். கேன்சர் கட்டிகள் இயேசு நாமத்தில் மறைந்து போகட்டும். உடல் உறுப்புகள் இயேசு நாமத்தில் புதுப்பிக்கப்படட்டும். இப்பொழுது கிட்னி நோய் இயேசு நாமத்தில் சரியாகட்டும். இப்பொழுது பாதிக்கப்பட்ட கிட்னிகள் இயேசு நாமத்தில் புதியதற்கு நன்றி. கேன்சர் நோய் சரியாவதற்காக நன்றி செலுத்துகிறேன். கேன்சர் நோயில் பாதிக்கப்பட்ட உறுப்புகள் இயேசு நாமத்தில் குணமாவதற்காக நன்றி. பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புதுப்பிக்கப்படுவதற்காக நன்றி. ஒவ்வொரு போன்ஸும் இயேசு நாமத்தில் புதுப்பிக்கப்படுவதற்கு நன்றி. வலிகள் இயேசு நாமத்தில் விட்டு வெளியேறுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுங்கள். கையை உயர்த்தி ஆண்டு நன்றி செலுத்துங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா, எங்கள் உடலில் உள்ள நோய்களை நீர் குணப்பாக்கி கொண்டு இருப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு நோயும் எங்களை விட்டு வெளியேறுவதற்காக நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்தும் போது எல்லா நோயும் விட்டு போகப்படும். ஆண்டவரே, இந்த மக்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா ஹிடன் ஸ்பிரிட்ஸ் இயேசு கிறிஸ்து நாமத்தில் come out in the name of Jesus. Every hidden spirit I command you in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தில் மறைந்திருக்கிற தீய சக்தியை வெளியே வர முடியும் கட்டளையிடுகிறேன். I bind every spirit in the name of Jesus. I rebuke every unwanted spirits, every spirit of sickness. I rebuke the leave in Jesus' name.
ஒவ்வொரு நோய்களும் விட்டு போகுமாறு இயேசு நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். செக் பண்ணி பாருங்கள், என்னென்ன நோய் இருந்தது செக் பண்ணி பாருங்கள், வலி இருந்தது செக் பண்ணி பாருங்கள். குணமானவங்க கரங்களை உயர்த்தணுமா? என்னாச்சு பிரதர் உங்களுக்கு? ஷோல்டர் பெயின் சரியாயிடுச்சா? கரங்களை நான் நன்றி சொல்லிட்டோமா? ஓகே, வேறு யாருக்காது என்னாச்சுமா? மத்தியானத்துலேருந்து 2 கழுத்தில் வலி இருந்து அது கழுத்து வலி போயிடுச்சு. கரங்களை தட்டி அவங்க நன்றி சொல்லிட்டோமா? வெரி குட். நடந்து செக் பண்ணி நடக்கும் வழி கஷ்டமாக தான் நடந்து செக் பண்ணி பாருங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? இதை மைக் கொடுங்க, கேட்கல, மைக் கொடுங்க. வேறு யாராவது? ஓகே, நன்றி சொல்லுங்க. ஃபுல்லாக போய்ட்டேன். அந்த சகோதரிக்கு மத்தியானத்தில் இடுப்பு வலி, தோல் வலி எல்லாம் கடவுள் குணப்படுத்தி இருக்கார். வெரி குட். வேறு யாராவது? பின்னல் இருப்பாங்க. சரி, நீங்கள் உண்மையிலே நம்பிக்கை தான் என்ன பண்ணுவீங்க? போய் நடந்து பார்ப்பீங்க, குதிச்சு பார்ப்பீங்க, என்னெல்லாம் செய்ய முடியல செஞ்சு பார்ப்பீங்க. அது யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணும்போது கிளியர் ஆகும். நடந்து பாருங்கள், கூச்சப்பட வேண்டாம். யாருக்காவது நடக்க முடியல, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, நடந்து பாருங்கள். அது நடக்கும் பொழுது அது குணமாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ், அவங்கள செக் பண்ணி பாருங்கள். என்னாச்சு சார்? எல்லாம் கேட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த சகோதரி எதுவும் சொன்னாங்க, கை தூக்குனாங்க. பேக் பெயின். ஓகே, இடுப்பு வலி அந்த சகோதரி கஷ்டப்பட்டுதான் கடவுள் குணப்படுத்தினார். கரங்கடித்து நன்றி செலுத்தோமா? வைக்கிறோம். ஓகே, இப்போ நான் ப்ரேயர் பண்ணாலும் போச்சா, நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் போச்சா? நீங்கள் நோயை துரத்துனீங்க, ஓடி போச்சு. கரெக்ட் தானே? இதை நீங்களே வீட்டிலே செய்யலாம் இல்லையா? ரொம்ப சிம்பிள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்த ஒரு அதிகாரம். அதனால் தைரியமாக நோயை பார்த்து வெளியே போகணும்னு சொல்லுங்கள், அது போகும். நம்ம மனசில் போகுமான்னு சந்தேகம் மட்டும் இல்லாமல் சொன்னீங்கன்னா நிச்சயமாக போகும். பிரைஸ் தி லார்ட். மிச்சம் மாரி ஏதாவது இருந்தாலும் நாளைக்கு துரத்தி விட்டுறலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ டின்னர் டைம். போங்க, பேசாமல் தயவுசெய்து. இப்போ இன்றைக்கி இது வரைக்கும் கேட்டதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டே போங்க. இது இருக்கா, இன்ஃபர்மேஷன் இருக்கா? அவ்வளோதாங்க. நாளைக்கு காலையில் மாசில் இருக்குது. ஓகே, 8 மணிக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் இல்லையா? காலை உணவு 8 மணிக்கு இருக்கும். 8லேருந்து 9 மணிக்குள்ளே. 9 மணிக்கு மறுபடியும் ஜெப வழிபாடு ஆரம்பிப்பாங்க. காலையில் அவங்க திருப்பலி அட்டன் பண்ண நினைக்கிறவங்க பூண்டி மாதா கோயிலில் 6 மணிக்கு அப்போ தான் 6:30 6 மணிக்கு மாதம் இருக்குது. இங்கேருந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ் தான் வாக் பண்ணி போகலாம். தினமும் கோயிலுக்கு போகிறவங்க 6 மணிக்கு எந்திரிச்சு போயிட்டு வாங்க. அங்கேயே ஃபாதருக்கு கன்ஃபெஷன் கொடுப்பாங்க. முடியலன்னா இங்கேயும் நாளைக்கு பாவ சங்கீதம் இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு காலையில் மாஸ்க் போட்டு போயிட்டு வருது நல்லது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். குட் நைட். என்ன பிரதர்? பிரைஸ் தி லார்ட். ஓகேயா? எனக்கு 2 உடம்பு பெயின்ஃபுல்லாக போயிடுச்சு. அங்கிருந்து சாட்சி சொல்ல வேண்டியதானே பிரதர்? நீங்கள் அந்த டெஸ்ட்லேயும் பேசக்கூடாது. அது முதல்ல பிரதர் சாட்சி சொல்லிருக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி. க்ளோரி டு ஜீசஸ். ஈவினிங்லாம் மாஸ்டர்னா வாய்ப்பு வேணாம். அது எல்லாம் ப்ரோக்ராம் இதாகிடும். இந்த ரூமில் ஒரு சில ரூம்லாம் நிறைய பேர் தங்கியிருக்கீங்க. 3 பேர் 4 பேர் 5 பேர் தங்கியிருக்கீங்க. ரூம் தேவைப்படுறதுன்னு சொல்லுங்க, சரிங்களா? ஒரு ரூமில் நிறைய அடைஞ்சிருக்காங்க. அடுத்தது ரூம் மாறி ரூமும் போகாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு ஒவ்வொரு ரூம் அலாட் பண்ணியிருக்கு. தயவு செஞ்சு அந்த ரூமில் தங்கியிருங்க. மாறி போய் வேறு ரூமுக்கு தங்காதீங்க. ஒரு 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள ரூம் செக் பண்ண வருவாங்க, சரிங்களா? யார் எந்த ரூம் தங்கியிருக்கு செக் பண்ண வருவோம். அதனால் 9 மணி மேலே 9 மணிக்குள்ள ரூம் தயவு செஞ்சு போயிருங்க. என்ன பிரதர்? கணக்கெடுப்பு Praise the Lord. How are you? நல்லா இருக்கேன். குட். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஓகே, குட். ஜாப்லாம் கிளியர் ஆகிடுச்சா? எல்லாம் சிஸ்டர் சொன்னாங்களே ஆயிடுச்சு இல்லையா? வெரி குட். இப்போ நைட்டு வந்தீங்களா?
நேற்று நைட்டு விட்டோம். சரி சரி ஓகே சந்தோஷம். அப்புறம் சிஸ்டர் நாளைக்கு சிஸ்டர் மெசேஜ் கொடுக்குறாங்க. ஓகே குட் குட். ஓகே எங்கே அங்கே வீட்டில் இருந்து எடுத்துருப்பீங்களா? சரி 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 குட். என்ன ஒல்லி ஆகிட்டு இருக்கிறனால சாப்பிட்ணும். சாப்பிட்றியா? இன்னும் வளர்ந்துருக்கான்னு நினைக்கிறேன்ல, அதனால் ஒல்லியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். குட் குட். சரி இப்போ சாப்பிட்டு வாங்க. ஓகே ஓகே. என்ன பிரதர் ஓகேயா? நான் நடுவில் எல்லாம் ஹீலிங் ப்ரேயர்லாம் பண்ணுங்கன்னா ஒருத்தரும் பண்ணல, காலையிலேருந்து யாரும் பண்ணவே இல்லை. முதல் அன்பு வந்து பார்க்கலாமா? இப்படி ஆஃப் பண்ணிட்டீங்களா? அது